வீட்டுக்கு முதலே அடிச்சு இவங்களை துரத்தி இருந்தால் இவர்கள் ஷியா கூட்டம் தர்கா வழிபாட்டையும் விதத்துகளையும் ஏற்படுத்துகிற ஷியா கூட்டம் என்பதை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கலாம். மாறாக இவன் தப்பு பண்ணிட்டான். எடுத்த உடனே டைட்டில் தௌஹீதுன்னு சொல்லி தௌஹீதுக்கு நஜாத்துக்காரனால இவன் தனி இவன் பிரிச்சு வச்சுட்டான். ஆனா இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு அது கிடையாது. உங்க ஆலிம்சாவை கூட்டு இதற்கு சோறு பொங்கலுக்கு இங்க அடையாளம் காட்டுங்கள். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்டார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்றைக்காவது ஹேப்பி பர்த்டே தந்தைக்கு கொண்டாடினார் என்று இந்த கேடுகட்ட பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இமாம்களும் சொன்னால், நாளை இந்த பொழுது மேடை போட்டு மீலாது விழா கொண்டாடுகின்ற முதல் பங்கை நாங்கள் செய்கிறோம். சொல்ல தயாரவர்கள் அல்லாஹ்வுடைய மகள் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி என்று பட்டம் வாங்கியவர்கள் அவர்கள் சொல்லட்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு மிலாது நபி கொண்டாடினாங்க, இப்படி முதல் ஓதுனாங்க, சோறு பொங்கி ஊர்வா மதீனாவுல்லா விளம்பினார்கள் என்று சொன்னால், நாளை முதல் சோறு இங்க பட்டம் படித்த பேராசிரியராக இருந்தால் உன்னுடைய படிப்புடைய தகுதி குப்பை. இந்த மார்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை நீ சரிவர தெரியவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தை முழுமையாக கற்கவில்லை என்று சொன்னால் உன் கல்வி கால் தூசுக்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது இணை வைக்கிற கூட்டத்தை உருவாக்கி இருக்கிற காரணத்தினால் கடுமையாக பேச வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். விரும்புவாங்கப்பா கொஞ்சம் சோத்தை கேட்டு பொங்கி தருவானா தின்னுட்டு பேர் கெட் டுகெதர்லாம். கெட் டுகெதர் எதுக்கு? சோறு இங்க இருக்கு, ஹாப்பியா பொங்குறோமா, ஹாப்பியா சட்னி சாப்பிடமா, ஹாப்பியா போயிடுறோமா? யாரா உருவாக்கினா இதை? யார் உருவாக்கினா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களா என்று கேட்டால் இல்லைமா. உலகத்து மக்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஒரு மற்றொரு தட்டில் வைத்து யாருடைய இடைத்தட்டு தாளும் என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக்குடைய ஈமான் இடைத்தட்டு தான் தாளும். இறை நம்பிக்கையுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்றைக்காவது நீங்க என்னடா தோழமை கொள்றீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீங்க, அபூபக்கர் சித்திக்கையும் காட்டிமா நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்க்க முடியும்? அவரையும் காட்டிமாடா. தன்னுடைய இளம் பெண்ணை, சின்ன பெண்ணை ஆயிஷா அப்படி தன்னுடைய தலைவனை நேசத்திற்காக மனைவியாக கட்டி கொடுத்தார்கள். மனைவியாக கட்டி கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சுமத்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ஓடி போய் தந்தையிட்ட ஓடி போய், தந்தையே என்னை உங்களுடைய தோழர் முகமது என்னை மன்னிப்பு கேட்க சொல்றாரு, பாவ மன்னிப்பை தேட சொல்கிறார் என்று சொன்ன பொழுது நானா என்ன செய்வேன்? என் மகளே சந்தேகப்பட்டாரா? என் மகளே சந்தேகப்பட்டா நான் கேட்டிருப்பேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? என் அருமை மகள் ஃபாத்திமா, என் அருமை மகள் ஆயிஷாவே, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாரோ அதை நீ செய்து முடித்து விடு என்று சொன்னார்கள். தோழமையின் உச்சக்கட்டம், தோழமையின் உச்சக்கட்டம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது சொன்னார்கள், என் பள்ளிவாசலுடைய அனைத்து வாசலையும் அடைத்து வைத்து விடுங்கள், என் தோழர் அபூபக்கர் நுழைகின்ற வாசலை தவிர. அவ்வளவு நெருக்கம். மரண தருவாய் கூட ஒரு நன்மனை நினைவு கூர்ந்த மனிதர் சொன்னார். அவர்கள் அத்தோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு கேட்ட தன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த போது கேட்டார்கள், யாருக்காக என் தோழர் முகமது, யாருக்காவது உங்களுக்கு செல்வத்துக்கு வாக்குறுதி தந்திருக்காக என்று கேட்டு, அப்படி கேட்ட மக்களுக்கெல்லாம் கைகளை வாரி வாரி வழங்கினார்கள். அப்படிப்பட்ட இனிய தோழர் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்திருந்த நேசத்தின் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் சுபுஹ் தொழுது விட்டு வெளியேறுகிறார்கள், பள்ளிவாசலை விட்டு. எதற்கு தெரியுமா? ஜமால் உட்கார், நம்ம டிஸ்டர்ப் பண்ண. சுபுஹ் தொழுகையை விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியாக எதற்கு தெரியுமா? தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள், வாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயார் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்ப்பு தாயார், வயதான முதிர்ந்த மூதாட்டி. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் சுபுஹ் தொழுது விட்டு சென்று சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள், வளர்ப்பு தாயை. அதே சுன்னத்தை நாமும் சுன்னா என்ற பேரிலே நபி வழியை பேண வேண்டும் என்பதற்காக இரண்டு தோழர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். புறப்பட்டு போய் அபூபக்கர் சித்திக் சலாம் சொல்கிறார்கள். யாருக்கு? வளர்ப்பு தாயாருக்கு. அப்படி வளர்ப்பு தாயாரை பார்த்து, வளர்ப்பு தாய்களை பார்த்து அழ ஆரம்பிக்கிறார். எதற்காக அழுகிறார்? நாம நினைப்போம், நானு இரண்டு நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றா சுத்துவோம், நான் மரணித்து விட்டால் இரண்டு நண்பர்கள் ரோட்ல வருவாங்க, எங்க அம்மா பார்க்கும், இந்த பிள்ளைகளை பார்த்துன்னு அழும். எதுக்கு? இவங்களோட தான் நம்ம பிள்ளை இருந்தான், நம்ம பிள்ளை இப்ப இல்லையே. எந்த தாய் நினைக்கக்கூடியதானே? அப்படிதான் ஒரு தாய் அழுவா. ஆனா அவங்க அதுக்காக அழல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஐமனே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு தாயாரே, நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நான் எதற்கும் அளவில்லை, முகமது இறந்ததற்காக அழுகிறேன் என்று கேட்டபொழுது இல்லை, அதற்காக அளவில்லை, அல்லாஹ்வை உரிய இடத்தில் வைத்திருக்கா என்று எனக்கு தெரியும். நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா?
முகம்மது உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அருள்முறை வேதத்தை இந்த சமூகத்தில் இறக்கிக் கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த வகை இறங்கு நின்று போய் விட்டது என்று அழுகிறேன் என்று சொன்னார்கள். நான் இதற்காக சம்பவத்தை குறிப்பிடுகின்றீர்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வளர்ப்பு தாயாரை கூட நேசித்தார்கள். அப்படிப்பட்ட நேசத்திற்குரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வைத்திருக்கிற பாசத்தை இந்த இமாம்கள் ஒப்பிட முடியுமா? இந்த பள்ளியாச ஜமாத் நிர்வாகம் ஒப்பிட முடியுமா? இவர்களெல்லாம் குப்பைகள், குப்பைகள். பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு நீதி செலுத்துகின்ற குப்பைகள். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இது பாசம் வைத்திருந்த காரணத்தினால் இந்த மீலாது நபி உண்டென்று சொன்னால் மதீனா நகரத்தை அலங்கரிக்கிற முதல் தலைவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்க வேண்டும். செஞ்சாங்களா? இல்ல, செய்யல. ஏன்? ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத எந்த ஒன்று மார்க்கமாகாது. எதுவா இருந்தாலும் சரிதான். இந்த நாடு உலகம், இந்த நாட்டு உலகம் இன்னும் 2 பிரபஞ்சம் உள்ள மனிதர்களாம் ஒன்று சேர்ந்தாலும் சரிதான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத எந்த ஒன்று மார்க்கமாகாது. அல்லாஹ் அருள்முறை திருக்குறானிலே இதை தான் சொன்னான், தெளிவாக சொல்கிறான். 6வது அத்தியாயத்தின் 116வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் பெரும்பாலானவர்கள் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வழிகேடர்கள், வழிகேட்டு பெருவழிகள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய எந்த ஆதாரமும் கிடையாது, ஆனால் அவர்கள் கண்ணை பற்றி கொண்டு பின்பற்றுகிறார்கள். அவர்கள் வழிகேடர்கள், வழிகேடர் என்று அல்லாஹ் அருள்முறைத்திருக்கார்கள். ஆனா நம் சமூகம் எப்படி பின்பற்றுகிறது தெரியுமா? மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்கிறது. மெஜாரிட்டி மக்கள் வரதட்சணை கொடுக்கிறானா, நானும் கொடுப்பேன், வாங்குவேன். மெஜாரிட்டி மக்கள் தர்காவுக்கு போகிறானா, நானும் போவேன், நானும் வருவேன். மெஜாரிட்டி மக்கள் பொருட்காட்சிக்கு போறானா, நானும் போவேன், நானும் வருவேன். மெஜாரிட்டி மக்கள் சயின்ஸ் சென்டர்ல போய் குதிக்கிறானா, நானும் குதிப்பேன், நானும் வருவேன். மெஜாரிட்டியை பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்களில் பெரும்பாலானோர், மெஜாரிட்டி ஆஃப் them ஆர் வழிகேடர்கள். அவர்கள் வழிகேட்டு பெருவழிகள் என்று அல்லாஹ் தஆலா அருள்முறை திருக்குறானில் சாட்சி சொல்கிறான். கடுமையா சாடுறான். ஆனா நீ சமூகம் எப்படி இருக்கிறது? ஜமாத்துல எல்லாரும் ஜோறு வாங்கினாப்பா, நானும் வாங்குறேன். நாளை வறுமை நாளில் எல்லாரும் நரகத்துக்கு போவான், நானும் போகிறான் என்று கேட்டா ஒருத்தம் போக மாட்டான். ஐயோ, அதுக்குள்ள நான் வரமாட்டேன். அல்லாஹ்வுடையார்களே, நீங்கள் சாப்பாடு தானே விளங்கி இருக்கிறீங்க. சாப்பாடு பாவகரமான இந்த சாப்பாடு எப்படி தெரியுமா சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் பரக்கத் இறங்குகிறது என்று சொல்லி தவறான கொள்கையை பரப்பி இவர்கள் மக்கள் மன்றத்தில் நீங்கள் பரக்கத்தான சாப்பாடை சாப்பிட போல் என்று சொல்லி 100 ரூபாய் கொடுத்து சோத்து சட்டியை தூக்கி கொண்டு வர சொல்கிறார்கள். இது பாவகரமான ஒன்று. ஏனென்று சொன்னால் நேர்ச்சை அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். நான் முதலே சொன்னேன், இன்ன ஸலாத்தி நுசுகி மஹ்யா மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதே போன்று முதல்ல ஒருவன் சம்பாதித்தால் எப்படி சம்பாதிக்கணும்? உழைத்து ஹலாலாக சம்பாதித்து நேர்மையாக சம்பாதித்து அதன் மூலமாக சாப்பிட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுத்து சாப்பிட வேண்டும். முதலில் ஹலால் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிடுவது. இரண்டாவதாக, அல்லாஹ் அனுமதிக்காத வகையிலே பாவகரமான வரையிலே சம்பாதித்து சாப்பிட்டால் அல்லாஹ் சொல்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி யா ரப்பி என்று கைகளை ஏந்துகிறான், அழுறான் அல்லாஹ்ட்ட. யா ரப்பி, என் இறைவனே என் இறைவனே என்று கையேந்துகிறான். அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அவன் உண்பது ஹராம், அவன் உடித்திருப்பது ஹராம், அவன் பருகுவது ஹராம் என்று சொன்னார்கள். இப்பொழுது புரிகிறதா? சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மொத்தமாக சாப்பாடு விரைவு வைத்து விடுவார்கள். யார் யார் சம்பாதிச்சது? பீடி கம்பெனிக்காரன். அவன் மனிதனை கொலை செய்கின்ற கொலைகாரன் ஃபேக்டரியை வைத்திருக்கிறான், அவன் பீடி கம்பெனிக்காரன் துட்டு. வட்டிக்கு கொடுப்பவன் துட்டு, கஞ்சாவிற்கு துட்டு, வட்டிக்கு மோசடி செய்கிறவன் துட்டு. இப்படி பாவ பித்திராட்டங்கள் செய்து தொழில் செய்கிறவனும் 100 ரூபாய் கொடுத்திருப்பான். உண்மையாக உழைத்து கஷ்டப்பட்டு ராத்திரி 1 மணி வரைக்கும் உழைத்து வேர்வை அவனும் செஞ்சிருப்பான். மீட்டிங் பண்றான், 100 ஏன் 100 சேர்ந்து 100 பேருக்கு கும்பா செட்டியை வச்சு நல்லா மணக்க அவர் பேர் என்ன கையாத்து பாய் சாப்பாடு போட்டா சூப்பரா இருக்கும், கையில கொடுத்துருவான். பாவத்தை பிஸ்மில்லா சொல்லி திங்கிற மானங்கிட்ட கூட்டத்தை இவர்கள் உருவாக்கிற காரணத்தினால் ரோசம் கொண்டுதான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்படுகிறது. 10 ஆண்டுகள் இல்லாத திடீரென்று இவர்களுக்கு ஞானம் வந்து விட்டு இந்த ஊர் மக்களை ஒன்று திரட்டு. நான் சொல்லுகிறேன், சுன்னத்துல் ஜமாத் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிற ஜமாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட ஜமாத்தை உருவாக்கினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், நான் என்னுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னுடைய தோழர்கள் யாராவது ஒருவர் தன்னுடைய கைம்பெண்ணை மனைவியோ குழந்தையை விட்டு இறந்து விட்டால் அவனுடைய குடும்பத்துக்கு முகமதாகிய நான் பொறுப்பாளி. இதுதான்டா சுன்னத்துல் ஜமாத். தெரிஞ்சுக்கோ, சுன்னத்துல் ஜமாத் அர்த்தம் தெரியுமா? கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் இறந்து விட்டால் ஐயோ என்று அழுகிறாளே, இத்தாரிப்பதற்கு முன்பாக என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிற என்று அழுகிறாளே, இவள் அளவிடாமல் என் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சகோதரன் மனைவிக்கும் அவனுடைய குழந்தைக்கும் நான் பொறுப்பாளி.
அவள் வீட்டிலே அடுப்பறிப்பதற்கும் பிள்ளையை கல்விக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளராக இருந்தார்கள். அதுதான் சுன்னத் வல் ஜமாத். பத்ர் போர்க்களத்திலே 2 சமூகம் கடுமையாக மோதியது. 2 மோதிய போது கடைசியிலே பிணைக்கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். காசுகள் 70 பேர். 70 பேரையும் பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 70 பேரையும் நீ இந்த சமூகத்திற்கு கல்வி அறிவில்லாத மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு போ என்று சொன்னார்கள். கொடுத்தால் உனக்கு விடுதலை என்று சொன்னார்கள். இந்த ஜமாத் என்றைக்காது இங்கே வரி வாங்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட தலைக்கட்டில் என்றைக்காது இதில் படிக்கக்கூடிய ஏழை மாணவனுக்கு இந்த ஜமாத் பொறுப்பேற்கும். இவன் நாளை இன்ஷா அல்லாஹ் சிறந்த பொறியாளனாக, விஞ்ஞானியாக, டாக்டராக வந்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இந்த ஜமாத் பொறுப்பென்று என்றைக்காவது பேசியிருந்தால் நீங்கள் சுன்னத் வல் ஜமாத். ஏழை குமர்கள் திருமணமாக வைத்திருக்கின்ற பொழுது ஆண் மக்களை தயார் செய்து உண்மையான ஆண் மகனாக மகர் கொடுத்து மனம் முடிக்கிற ஆண்களை உருவாக்கி இதோவா மகர் கொடுக்கிற மணமக்களை ஆண் மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன், மனம் முடித்து விட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி எளிய முறை என்று நீ வழிகாட்டினால் then you are சுன்னத் வல் ஜமாத். ஆனால் சமூகம் எப்படி ஆயிட்டு தெரியுமா? பள்ளிவாசல் என்றாலே ஒன்று அது தொழ வேண்டும், இல்லது நோன்பு காய்ச்சல் கஞ்சி குடிக்க போக வேண்டும். 3வது ரகம் உண்டு. பள்ளிவாசல் டாய்லெட் போலதும் ஒரு சமூகம் இருக்கான். கக்கூசுக்கு மட்டுமே பயன்படுத்துவான். இந்த 3 பேரை தவிர இந்த சமூகத்தில் வேற எந்த அக்கறை கொண்டவரும் கிடையாது. உண்மையான விஷயம் நான் உடைத்து பேசுகிறேன். 3 பேர் தான் இருக்கான். ஒன்னு பள்ளிவாசலுக்கு நோம்புக்குவான், நோம்புக்கு 30 நாள் சீசன் முஸ்லீமா இருப்பான். சீசன் முஸ்லீம். இந்த பள்ளிவாசல் என்ன விளங்கி இருக்கிறது தெரியுமா? இவன் தொலை வரும்போது முசல்லா விரிக்க வேண்டும். ஒரு ஆளின் தாயும் மோதினாரையும் போட்டு விட்டால் பள்ளிவாசல் நிர்வாகம் முடிந்து விட்டது. வரியை வசூல் பண்ண ஒருவன் வாங்கி வாங்கி எதை கட்டினால் கேட்டால் கக்கூசை 4 கக்கூசை அடிஷனா கட்டுவான், 15 கடையை கட்டி வச்சிருப்பான். நல்ல சமூக இளைஞர்களை உருவாக்கினானா என்று கேட்டால் சுன்னத் வல் ஜமாத் அதை செய்யாது. அதை செய்யாது. கேடு கட்டவர்கள் இவர்கள் பாத்தியா ஓதுக்கும் மௌலிது ஓதுவதையும் மட்டும் உங்களை ஏமாற்றி பாத்தீங்களா பள்ளிவாசல் எப்படி பொறுப்பாக இருக்கிற சமூகத்தை பார்க்கிறது. ரபியுல் அவல் பிறை வந்தால் நாங்கள் ஓதுகிறோமா இல்லையா? மௌலிது சோறு பொங்கணுமா இல்லையா? பாரு செக்ரட்டரி எப்படி பெர்ஃபெக்டால போச்சா, தலைவர் எப்படி வளைஞ்சாரு பாத்தியா, பிரியாணி கரெக்டா போட்டாரியா, குஸ்கா கரெக்டா போட்டாரியா, 1 மணிக்கு வந்து செக் பண்ணாருப்பா. என்ன சின்சியாரிட்டி! 1 மணிக்கு வந்து உப்பு பார்த்தாராம். பாவிகளா, நரகத்தின் சீல் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், தாகம் தாகம் என்பான், அவனுக்கு உருக்கிய செம்மு நீரை முகத்திலே கொண்டு வந்து குடிப்பதற்கு கொடுப்போம், குடல் அருந்து போகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குடல் அருந்துண்டா மானக்கடான காரியங்களை சின்னபடி மக்களை ஏவுகிறீர்களே, அவன் உழைத்து சம்பாதித்து கொடுக்கின்ற கஞ்சி அவனுக்கு பிஸ்மில்லா என்று சாப்பிட்டால் அது போதுமானது, அதுவே மனம் வளர்க்கக்கூடியது. இவர்கள் செய்கின்ற பாவகரமான சோத்தை நீங்க சாப்பிடாதீங்க. மானக்கடான சாப்பாடு மட்டுமல்ல, பாவகரமான சாப்பாடு. பாவகரமான சாப்பாடு வேதனையின் உச்சக்கட்டத்தில் பேசுகிறேன். இதற்கு முன்பு இந்த சமூகத்தை நன்னி எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இவர்கள் பாத்தியா ஓதினால் போதும் என்று சொல்லி ஏமாற்றினார்கள். ஏன் நன்னா நீ தொலைவரவில்லையா, ஏன் நன்னி தொழவில்லையா என்று இவள் கேட்டிருந்தால் அவள் வீட்டிலே தொழுகை ஆரம்பித்திருப்பாள், அவன் பள்ளிவாசலை நோக்கி போயிருப்பான். ஆனால் இவள் கேட்டார்கள் போனதெல்லாம் பாத்தியா ஓதுனையா, 16ஆம் பாத்தியா ஓதுனியா, 40ஆம் பாத்தியா ஓதினா என்று